அப்புறம் சித்தா வேணாமா? நீதான் வேணும். ஆட்டோவில் போய் என் பிள்ளை எங்கேயாவது வழி தெரியாம மாட்டிக்கிச்சுன்னா சித்தா உசுரே போயிடும்ல. சித்தா உசுர எங்க இருக்கு? பார்வை உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேசாமல் விண்ணோடு. தங்கச்சிக்கு என்ன பேர்? சானுஜா. சானுஜா. ரைட். சானுஜா என்ன இன்றைக்கு பர்த்டே இன்றைக்கோ இல்ல அப்ப இன்றைக்கு மே 20. சரி ஓகே ரைட். Celebrate நடந்து முடிந்த பிறந்த நாள் அப்ப இன்றைக்கு வந்து நாங்க பெருசா பண்றோம். அன்றைக்கு பண்ண டைம் கிடையாது அப்படித்தானே? சரி ஓகே. அப்ப இந்த பிறந்த நாள் சிறப்பா. ஆனா இன்றைக்கு ஸ்பெஷலா வேறு யாருக்கும் பிறந்த நாள் யாருக்கு? நேத்து அம்மாக்கு பர்த்டே. அதுவும் நேத்து. அப்ப இன்றைக்கு தான் எல்லாருக்கும் கை விடக்கூடியமா எல்லாம் வரக்கூடியமா தம்பியா? சரி எங்க அம்மா ராணி அம்மாவா? அம்மா அம்மா பேர் ராணி அம்மாவா? ஓ அப்ப ராணி அம்மாக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரியா? ரெண்டு பேரும் வளமோட நலமோட மகிழ்ச்சியோட வாழ நான் வாழ்த்துறோம். சரியா? நாங்க டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி இங்க யாரோ வரையிலையா? யாரோ ஆட்கள் நிறைய பேர் நினைக்கிறேன். சரியா? யாரோ ஆட்கள் நிறைய பேர் வந்தீங்க. எல்லாம் பார்க்க அழகா இருக்குது. சரி ராணி அம்மாக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வேணுங்க அழகான ஒரு பூங்கொத்து. சரியா? அதே மாதிரி இது வந்து அம்மா வேணுங்க அதே வேணும். சரி ரெண்டு பேருக்கும் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்திக்கணும். சரியா? இந்த பூக்கள் மாதிரி எப்பயும் நீங்க மலர்வா மகிழ்ச்சியா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில் 1000 பிரச்சனை வந்து போகும் அப்படித்தானே? வந்துதான் போகும். அப்ப என்ன வந்தாலும் சரி தங்க கடை என்று இந்த பூக்கள் மாதிரி சிரிச்ச முகமா இருக்க வாழ்த்த சொல்லுங்க. சரியா? ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் இதுல யாருக்கு கிஃப்ட்டும் தெரியல. ரெண்டு பேருக்கும் என்ன செய்யறாங்க தெரியுமா? யார் கொடுத்தேன்னு சொல்லி யாருங்க எனக்கு தெரியுமா? என்ன கிடா கிஃப்ட் நடக்கு தரப்போ அக்கா 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 மக்க அக்கா மக்க எங்க நிக்கிற அக்கா மக்க லண்டன்ல இருந்து வந்தது. தவறான பதில். அவ லண்டன்ல இல்லையன்ற அவ லண்டன் தான் பிரெயின் கத்தாது. லண்டன்ல இருந்து வேலை பிள்ளைக்கு ஒரு கடிதம் வந்தது. கடிதமா? ஓ காகித கடிதம். மேபி காதல் கடிதமோ அல்ல என்ன சுக நல்ல கடிதமோ வீட்டை விட்டு திறந்த போற அது எனக்கு தெரியா. நான் சொன்ன மாதிரி மிக்கதே கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் சரி கொடுத்துருங்க. தங்கச்சி வேணுங்க. சரி அழகான சாக்லேட் பாஸ்கெட். பிள்ளைக்கு சாக்லேட் விருப்பமா? விருப்பப்பட்ட வேணுங்க. ஆனால் எல்லாம் சாப்பிட்டான் பிள்ளை. சரியா? அம்மா பாருங்க எப்படி இருக்கான் ஜம்முன்னு இருக்கான். அந்த மாதிரி சாப்பிட்டு கும்முனா. சரி ஓகே. இப்போ பாஸ்கெட் பிடிச்சிருக்கா? இது உங்க அண்ணா இல்ல உன்ன மாதிரியே இருக்கா பாத்தியா இல்லையா? சரி ஓகே. அப்ப பாஸ்கெட்டோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னால் கேக் வந்தது. ஆல்ரெடி நீங்க கேக் எல்லாம் வெட்டுறீங்க பெருசா. நாங்களும் ஒரு கேக் பண்ணலாம். சரியா? சம்பிரதாய முறைப்படி எல்லாம் கொடுக்கல வேணும் எல்லாம். பிறந்த நாள் சொன்னாலும் கேக் தானே? ரைட். அண்ணாவா? அண்ணா உங்களை வச்ச நம்பிக்கைக்கு பாத்தியா ரூமா போட்டுட்டு இருந்துட்டு வாழ்க்கை பாத்தீங்களா? நீங்க சரியா சொல்றீங்க. என்ன அண்ணா பேர் என்ன? அண்ணா இல்ல. சாம் அண்ணா தான் குடுக்கல. அண்ணா இல்ல குடுக்கல. இது அக்காதான். அக்காவேதான். ஆனா பெரிய நம்பிக்கை வைக்கிறீங்க. நீங்க எல்லாம் சுத்திட்டு கடைசியா சொல்லுவீங்க அக்காதான் சரியா. இப்படி சுத்திட்டா இல்ல இது என்னது? அக்கா கொடுத்து என்ன வருது? சர்ப்ரைஸ்க்குள்ளே சர்ப்ரைஸா? இது வேற லெவலா? அக்கா பார்த்தால் நம்மள பேர் சொல்றாங்களே கொடுத்துருவோம் கிஃப்ட் அப்படின்னு. நான் சர்ப்ரைஸ் அனுப்பலடா. சரி மீக்கு இதை பிடிங்க. இதை கொடுங்க. ரைட். சரி கேக்க வாங்க. எங்க ஒரு கேக்கு அழகான ஒரு பிரிட்டி கேக். சரியா? அது நீங்க போட்ட கலருக்கு மச்சிங்க அது பாத்தீங்களா? அரோரா. ரைட். அது கொடுத்துருங்க. வேண்டி எங்க வைப்போம்? தலை இல்லையா? உன் தலையில வைப்போமா? நல்லா இருக்கா கேக்? உங்களை மாதிரி கியாஸ்டைல் கவலைப்படுறீங்களா? சரி எடுத்துருங்க. ரைட். அப்ப கேக் நல்லா இருக்குண்ணே. நைஸ் இல்ல? சரி அப்ப புள்ள என்ன ஆக போறீங்க? இப்ப என்ன செய்றீங்க? என்ன ஆக போறீங்க? டாக்டர். முதல் விசா ஊசி எனக்கு தானா? வாழ பிடிக்கிறேன். அடுத்த பிரேபஸ் மிக்கி. சரி ஓகே சூப்பர். அப்ப பிடிச்சிருக்கா கேக்கு? ரைட். கத்தி நல்லா வைக்கிறேன். லாஸ்டா நாங்க வெட்டுவோம். ஏற்கனவே கேக்கெல்லாம் வெட்டி கலந்துருப்பீங்க. ரைட். இப்ப கடிதம் இருக்குது. அதே மாதிரி அதுல ஃப்ரேம் உங்களோட போட்டோ அவங்களோட போட்டோ எல்லாம் ஜாயின் பண்ணி செஞ்சுக்கா. ஆமான்ற நம்ப இல்லையா? கடிதத்தை கொடுப்போம். அண்ணா எனக்கு போட்டோ ஃப்ரேம் தாங்கண்ணா யாருன்னு சொல்லி. இது என்ன சோக்கான பதிலா கிடக்காவே? கஷ்டப்பட்டு கொடுத்தாவே கண்டுபிடிக்கணுமாமே. அம்மாவுக்கு தெரியுமா வேலு? உங்களுக்கு தெரியுமா? ஓ மாமே ஏன்? சரி கொண்டாங்க லெட்டர் வாசிப்போம். லெட்டர் நான் இப்ப தர மாட்டேன். தந்தா எனக்கு சிக்கல். தந்தா பிடிச்சிட்டீங்க. ஃப்ரேம் பண்ணுங்க. ரைட். சொல்லுங்க ஆரண்டு. அக்கா நீ தானே கொடுத்த? நீ அக்கா அழ போறாள். ஐயோ நான் கொடுக்கலடா. ஒரு பொடியை தான் கொடுத்தது.
ஒரு படியன் 2 படியன் 3 படியன் வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இல்லையா? சரி இன்னைக்கு சாப்பாடு போ. சர்ப்ரைஸ் தானே கவனிக்கணும். கவனிங்க. அம்மா சொல்லுங்க. அப்பாட செட் இல்ல. அப்படி எல்லாம் உனக்கு செய்ய அதான் மாட்டீங்க. அப்பா அது பாத்தீங்களா? ஐயோ இதெல்லாம் பெரிய அப்பாட செட்லாம் பண்ண மாட்டாங்க டேய். மிக்கி கடையில கொடுமா. நான் வேணா கடையில எடுத்து வாசிக்கட்டா. எனக்கு வாட்ச் ஞாபகம் இருக்கு. நான் தான் எழுதினேன். அவன் சொல்ல எழுதினா எந்த ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு. ஆனா கீழே இப்படிக்குன்னு போட்டுருக்கு. சரியா? என்னன்னு போட்டுருக்கா? அன்பே யார் உயிரே நலமா நலமா சுகமா அதுல ஒண்ணுமே இருக்காது. அந்த நீங்க மாதிரி சும்மா இல்ல. வாசிப்பீங்க. மிக்கிந்தா நீ வாசிக்கட்டு. குடு வாசிக்கட்டு. கொடுத்துருங்க. மிக்கி கலவா பார்க்காத. நீ கொடுத்துரு. வாசிக்கட்டு. எடுங்க. வாங்க எடுத்து லெட்டர் வாசிங்க. எடுத்து வாசிங்க. எடுத்து வாசிங்க கூடங்கட்டு. சரியா? ஒரு காகித கடிதம். ஆனா அந்த கடிதத்துல நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கு. எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? 50. 50. ஏன் ரெண்டு 50 வந்தது? அம்மாக்கு 50வது போயிட்டா ஆத்தீங்களா? சரி அம்மாக்கு தான் அம்மாக்கு வரல சேர்த்துச்சு. சரியா? 50 தானே அம்மாக்கு 50 படி அது தெரிஞ்சு பாதி பாதி எடுங்க. பிரச்சனை இல்லை. நீங்க 24 எடுத்து சரியா இல்ல இல்ல ஆளுக்கு 5 எடுத்து மிச்சம் கூட பரவாயில்ல. சரி ஓகேயா? கடிதம் சூப்பரா? உண்மையா பயந்தீங்க தானே? இல்ல இல்ல ஏய் பயப்படுறதுல சரி அப்ப சொல்லுங்க ரெண்டு. சரி என்ன இவ்வளவு செலவுக்கண்டா அக்கா மட்டும்தான் கடைசியில அக்கா மட்டும். அக்கா பாத்தியா உங்களுக்கு நம்பிக்கை நீ கடந்து விட்ட. அக்கா தான். அக்கா இல்லையா? அக்கா தான். ஒரு அக்கா எடுக்கு. அக்கா நீ கொடுத்த இந்த பாரு. அக்கா நீ கொடுத்தியா? இல்லையா? அந்த நோ அக்கா நான் சொல்றேன். ஆண்டவர் மேல ஆணையாக அக்கா கொடுக்கலை. யாரு? என்னப்பா என்னப்ப நல்லவா. சரி எந்த ஆயும் அல்லவா. மிக்கி வந்தது யூகேல தான் வந்து நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. யா யூகே. அக்கா தான் யூகே. அக்கா மட்டும் தான் யூகேயா? என்னப்பா அவருக்கு சொல்லவே இல்லை. அப்பா சொன்னேன். விக்சன் சரியான பதில் இல்லை. இல்லையா? சரி ரொம்ப குழப்ப கூடாது. புரியவாங்க ஆடுறது பாத்தீங்களா? சரி நீங்க கெஸ் பண்ண முடியாதாகலாம் கொடுத்தது. சரியா? நான் ரொம்ப குழப்பம். நிறைய பேர் நிக்கிறேன் வெயிட்டிங்ல போட்டோக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. கிளிக்க கூடாண்டா. கிழிச்சுதான் பார்க்கணும். அதான் கிளிக் பண்ணி பாக்குறது. சித்தப்பா டோலிங் சித்தப்பா. சரியா? நீங்க அவங்களோட பேர் சொல்லவே இல்லை. அது நீங்க சொன்னீங்க. புள்ள சொல்லல. சரி பாப்போம். பிரேம் பாப்போம். அவ்வளவு அழகா பாப்போம். பிரேம் இருக்கா? வாவ் ஹேப்பி பர்த்டே சானுகுட்டி என்று சொல்லி போட்டு உங்களுடைய டேட் எல்லாம் போட்டு சரியா விஷ் பை சித்தி சித்தப்பா என்ன டிக்சன் டினு திவ்யா லண்டன்ல இருந்து. ஐயோ இந்த வீடியோ அனுப்பாதீங்க. நான் அவங்களோட பேரே சொல்ல. ஏன் அனுப்புவா? பாத்துருக்காங்க. அனுப்பாதீங்க. நான் வந்து கடைசியில சொல்றத முதலாவதா போட்டு எடிட் பண்ணி. அதான் அக்காவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. ப்ளீஸ் கட் ரீடேக். ஓச்சா அட ஓச்சா. சரி சானு ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கா? சூப்பரா. சரி எதிர்பார்க்கல நீங்க என்ன? எதிர்பார்க்கல. சரி என்ன சொல்ல போறீங்க சித்தப்பா உங்களுக்கு? என்ன சொல்றது? தேங்க்ஸ். இந்த சர்ப்ரைஸ்லாம் எதிர்பார்க்கல. நிறைய நாளா கதைக்கல சித்தப்பாவோட சரியா. சரி விக்கி சிரிப்பு காட்டாத. ரைட் மனசார அவையிலும் வாழ்த்தினோம். சரியா? இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறா. என்ன இருந்தாலும் அப்பா கடத்த சித்தப்பா தானே. ரைட் அந்த பாசம் வந்து எங்க போனாலும் நீடிக்கும் நிலை கட்டும்னு வாழ்த்துறோம். ஹாப்பி எல்லாம். சரி வந்த கிஃப்ட்ல எது ரொம்ப ரொம்ப பிடிச்சது? எல்லாமே பிடிக்கும் தான். எது பிடிக்கும் பெஸ்டா? எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சாக்லேட். சரி ஓகேயா? அப்போ ஒரு போடுமா அப்படியே வரணும்.